ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலாம். அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க. மேஷம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம்னு மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ, உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா @IM அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. @IM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி பலன்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2 வழிமுறை. முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ், இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேஷம்னா @IM மேஷம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களை லிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் நண்பர்களே. அந்த 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு உறுதுணை புரியும். சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை தினங்க, அஷ்டமி தினம். இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு தருங்க. தீய சக்திகளை உங்களிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு கால பைரவர் வழிபாடு அதிகமான நன்மைகளை, நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். தீய சக்திகள் உங்களிடம் நெருங்காமல் பாதுகாக்கும் நண்பர்களே. எனவே கால பைரவர் வழிபாடு இன்றைய தினம் செய்யுங்கள். முடிந்தால் தும்பை பூ கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார். இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வசதிகள் பெருகும்னு சொல்லலாங்க. உங்களுக்கு தேவையான வசதிகள், அடிப்படை வசதிகள் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. மேலும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு நீங்களாகவே தூண்டுகோலாக இருந்து கொண்டு உங்களது காரியங்களை செய்யுங்கள். பரந்த மனதுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. மற்றவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து தூண்டுகோலாக தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. அதே நேரத்தில் நீங்கள் 4 விஷயங்களை வந்து நெகட்டிவ் விஷயங்களை வந்து தவிர்த்து விட வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவான உணர்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் விட்டெடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமைகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் சில விஷயங்களில் சாதித்து உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரியவர் அதிகமான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருவாருங்கிறதுனால இன்னைக்கு நல்ல ஒரு சக்திசாலியாக உங்கள் காதல் வாழ்க்கை மூலமாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இது வரைக்கும் எதிரியா இருந்தவங்க கூட இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகள் மூலமாக நட்புறவு மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு யோகம் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக இன்னைக்கு ஏற்படும். எனவே அதன் மூலமாக சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியம் வேற லெவலில் இருக்கும். அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல மாற்றமான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இருக்கு. உங்களுக்கு அலுவலக பணியில் அந்த மாற்றங்கள் மூலமாக முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் என்பதனால திருமண முயற்சிகளை நீங்கள் உடனடியாக மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மனசுல பட்டதை நீங்க சொல்றதுக்கு பயப்பட தேவையில்லை. இன்றைய தினம் என்ன உங்களுக்கு
தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம். இன்றைய தினம் உங்கள் பெற்றோர்கள் உங்களது வாழ்க்கை துணையை ஆசீர்வதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது திருமண வாழ்க்கையை மேலும் சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்னைக்கு அமைது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வழிபாடுகள், இறை வழிபாடுகளில் கொஞ்சம் சிந்தனைகள் செலுத்தினீங்கன்னா நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை பெற முடியும். இன்னைக்கு அது தாராளமாக செய்வீங்க. சில ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுல இன்னைக்கு ஆர்வம் கூறும். இன்றைய தினம் உங்களுடைய பெண்டிங்கான மறதினால சில விட்டு போன வேலைகள்லாம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு முடிச்சு மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பிரமாதமான ஒரு நாளுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு லிஸ்ட் போட்டு என்னென்ன காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணுமோ எல்லாத்தையுமே எழுதி வைத்து ஒவ்வொன்றாக டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களால் முடிக்க முடியும். நண்பர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு மனநிலையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். எந்த குழப்பமும் இருக்கக்கூடாதுங்க. புதிய விதமான எண்ணங்கள் இன்றைய தினம் மனதில் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறத தவிர்த்து விடுவது நல்லது. எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நீங்கள் செயல்பட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது நல்லது நண்பர்களே. உங்களுக்கு நீங்களாகவே தூண்டுகோலாக இருந்து கொள்ளுங்கள். கலைப்பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது உடைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக ஈடேறக்கூடிய ஒரு நாளாக அமையும். ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை உடனே சரி செய்து விடுவது நல்லது நண்பர்களே. மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் நல்ல ஒரு உற்சாகமான தன்னம்பிக்கை நிறைந்த நாள். இன்றைய தினம் மாற்றங்கள் நிறைந்த நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின சிறப்பானதை மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை யூஸ் பண்ணுங்கள். பச்சை நிறம் லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கு அமையும். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் போராட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசில் தாழ்வு மனப்பான்மையை வச்சு நீங்கள் செயல்படக்கூடாதுங்க. தன்னம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு நீங்களே ஊக்குவித்துக் கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். நண்பர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. தன்னம்பிக்கை மூலம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய கலைப்பொருட்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அந்த மாதிரியான நீங்கள் தேடி கஷ்டப்பட்டு சேர்த்த சில கலைப்பொருட்கள் நீங்கள் கவனமாக பார்த்துக்கலீங்கன்னா தொலைந்து போக உடைந்து போக வாய்ப்பில் இருக்குது. நீங்கள் உங்கள் கூட மற்றவங்களை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஸோ கம்பேரிசனை இன்றைக்கி தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. மகிழ்ச்சிகள் நல்ல ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அதிகமாக அமையக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் கலைப்பொருட்களில் கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உறவினர்கள் நல்ல ஆதரவு தருவாங்க. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை ஈடேறும். கால்நடைகள் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்திருக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் தெளிவோடு நீங்கள் இன்றைக்கி செயல்படுவீங்க. அதற்கான நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஆதரவு பெருகும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.